சில பேரு ஐயான்னு எழுதுறாங்க. சில பேரு ஐயான்னு எழுதுறாங்க. சில பேரு மையம்னு எழுதுறாங்க. சில பேரு மையம்னு எழுதுறாங்க. எது சரி? பார்த்துருவோமா? இத புரிஞ்சுக்கணும்னா, நாம தொல்காப்பிய நூற்பாவ புரிஞ்சுக்கணும். "அகரத்து இம்பர் எகர புள்ளியும் ஐயன் நெடுஞ்சினை மெய்ப்பெற தோன்றும்." இந்த நூற்பா என்ன சொல்லுது அப்படின்னா, நாம ஆ போட்டு எகர இ போட்டு எழுதக்கூடிய ஐ என்பது உயிரெழுத்துல வரக்கூடிய ஐ அதத்தான் குறிக்கும். அந்த ஐக்கு இந்த ஐ போலியாக அமையும் அப்படின்னு சொல்லுது. இப்படி பார்க்கும்போது மையம்னு எழுதினாலும் மையம்னு எழுதினாலும் ஐயான்னு எழுதினாலும் ஐயான்னு எழுதினாலும் சரியா தான் இருக்கும். ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உயிரெழுத்தான ஐ அப்படின்றதுக்கு பல பொருள் இருக்கு. கணவன், தலைவன், அரசன், வியப்பு, மென்மை, நுண்மை இப்படி 20க்கும் மேற்பட்ட பொருள் உயிரெழுத்தான ஐ அப்படின்றதுக்கு இருக்கு. ஆனா அகரம் போட்டு எழுதக்கூடிய ஐக்கு எந்த பொருளுமே கிடையாது. நாம ஐயா அப்படின்றத வியப்புக்குரிய, மரியாதைக்குரிய ஒரு சொல்லாதான் பயன்படுத்துவோம். அங்க அகர ஐ பயன்படுத்தும் போது அது எந்த விதமான சிறப்பையும் தராது. உயிரெழுத்தான ஐய பயன்படுத்தும் போது தான் ஐயா அப்படின்றதுக்கான பொருள் நிறைந்ததாகவும் பொருள் செறிந்ததாகவும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அகர ஐ அப்படின்றது போலிதான். உயிரெழுத்தான ஐ அப்படின்றது தான் அசல். அசல் இருக்கும்போது நாம ஏன் போலியை பயன்படுத்தணும்? இனி ஐயான்னு எழுதினாலும் ஐயனார்னு எழுதினாலும் இந்த மாதிரி சொற்கள் நம்ம எழுதும் போது உயிரெழுத்தான ஐய பயன்படுத்துறது தான் தமிழுக்கும் அழகு, ஐயாவுக்கும் அழகு.